குட் மார்னிங் பா. ஏமா காலேஜ் போறப்ப நேரத்தோட போக வேண்டாமா? லேட்டா போய் பிரேயர் கால நிறுத்திட்டாங்கன்னா குமாரசாமி பண்ண வெளியில நிறுத்திட்டாங்க, என்னையில அசிங்கமா பேசுவாங்க. பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். சாரி பா. ஓகே வரேன். பை. பஞ்சர். ஐயோ இங்க பாருங்கப்பா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ எப்படி பஞ்சர் ஆச்சு? புது வண்டியாச்சே, எப்படி பஞ்சர் ஆச்சு தெரியலையே. யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க போல இருக்கு. யார் பஞ்சர் பண்ணான்னு தெரியல, செருப்பால அடிப்பேன். ஐயோ அப்படியெல்லாம் திட்டாதமா. ஐயோ இப்ப டைம் ஆயிடுச்சு, ரிஹர்சலுக்கு லேட் ஆயிடும். ஓ சத்யா தம்பி போயிட்டு இருக்கு, உன்னை வேணா பைக்ல பின்னாடி பிக்கப் பண்ண சொல்லுமா? ஆமா தப்பா நினைக்கிறதா? சத்யா சத்யா ஜஸ்ட் a moment. என் கைனடிக் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ரிஹர்சலுக்கு டைம் ஆகுது, என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? பூஜா ப்ளீஸ். Thank you. என்ன வசந்த், டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் பேர் பூஜா வரலையா? மாஸ்டர் அவசியம் அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணுமா? என்ன பூஜா டைம் ஆச்சு? Hi, Satya. ஓகே I'm sorry மாஸ்டர். லாஸ்ட் இயர் மாதிரி இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லயும் வசந்தா உனக்கு பேர். உங்களை எடுத்து மில்டன் குரூப் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க, அவங்க என்னை கண்டிப்பா ஜெயிக்கணும். ஓகே I'm sorry மாஸ்டர், எனக்கு வேற யாரையாவது பேரை போடுங்க, இவர் வேண்டாம். நான் சத்யா கூட வேணா டான்ஸ் பண்றேன் ப்ளீஸ். ஓகே நீங்க இல்ல இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல பூஜாவோட ஆட போறது வசந்த் இல்ல சத்யா. ஓஹோ பூஜா, காலேஜ்ல அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முதல்லயோ என்னையும் ஒரு ஜோடியா செலக்ட் பண்ண. ஏய் உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்றல்ல? பூஜா இந்த டான்ஸ் காம்படிஷன்ல சத்யா குரூப் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சத்யா. Thank you sir. சத்யா இந்த வெற்றி மட்டும் பத்தாது, இந்த ஆண்டு இறுதியில் நடக்க போற ஆல் தமிழ்நாடு காலேஜ் டான்ஸ் காம்படிஷன்ல நீ பூஜா மில்டன் எல்லாரும் கலந்துக்கணும். ஓகே சார். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். Definitely. நம்ம காலேஜுக்கு பெருமை தேடி தரணும். I will sir. வச்சுட்டு நல்ல மூடோட இருக்கான். இது அப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். அவன் மடியில் இல்ல, அவன் மனசுலயே போய்விடு. ஐயோ டைம் ஆச்சே, ராகு காலத்துக்கு 1.5 நிமிஷம் தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை வெறும் கையோட எப்படி நான் சாமி கும்பிடுவேன்? பிள்ளையார் இன்சல்ட்டிங்கா நினைப்பாரு. போமா போய் ஒரு பூ பிச்சுட்டு வாமா. போமா போங்கப்பா, நான் படிக்கணும், நீங்க படிச்சுக்கங்க. ஐயோ உனக்காகத்தாமா வேண்டிக்கிறேன், உங்க கையால பறிச்சாதாமா ஒர்க் அவுட் ஆகும். போமா போமா சீக்கிரம். அங்க சத்யா தம்பி பியானோ வாச்சிருக்கான், ஜன்னலுங்கள வெள்ளை பூ. பூஜா. ஏய் சத்யா, கம் அவுட். ஏய் பூஜா, என்னது இது? ஏன் உனக்கு தெரியாதா? அது இல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம்னா ஆண்டவனுக்கு கொடுத்தா பக்தி, ஒரு ஆணுக்கு கொடுத்தா காதல். மனசுல உள்ள ஆசைய தெரிவிக்க இது ஒரு தூது. அடேங்க அப்பா, திருக்குறள் மாதிரி சுருக்கமா சொல்லிட்டு நடிக்கிறாளே. பையன் பிளாட் தான். பூ மென்மையானது, அதோட புனிதமானது. அதனாலதான் அன்பு வெளிப்படுத்த பயன்படுத்துறோம். இப்ப புரியுதா? புரிஞ்சுக்கிட்டேன்.
மிஸ்டர் கணேஷ் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இன்னைக்கு 1 லிட்டர் பாலை வைப்பேன், ஊராத்தி உறிஞ்சிடணும் இல்ல. சத்யா கங்க்ராச்சுலேஷன், ப்ரோகிராம் நீ சூப்பரா வின் பண்ணிட்டடா. எங்கடா ஆமா கிளாஸ் ஓவர் ஆச்சா? வசந்த் எங்க? ஏய் வர வர அவன் புரிஞ்சுக்கவே முடியலடா. டேய் அவன் தான் உனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். எங்களோட உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். டேய் தடா சத்யா, உன்னை எங்கலாம் தெரியுது? டேய் சத்யா, அன்னைக்கு டான்ஸ் ப்ரோகிராம்ல லைட் வந்தது இல்ல, அது யதார்த்தமா நடந்தது இல்ல, மில்டனோட பிளான். என்னடா சொல்ற? ப்ரோகிராம் இடையில கௌதம் அவன் சிக்னல் கொடுத்ததை நான் பார்த்தேன். அப்ப நான் நம்பல. இப்ப சீட்டு விளையாடிட்டே பேசிட்டு இருக்காங்கடா. டேய் சீக்கிரம் போறேன். ஓடி ராஜா. ஐயோ டேய் மிஸ்டர், ஏய் சோலோ லைட் பண்ணி வீகனே போடிங்க டேர்வியா செக்யூட்டா. டேய் என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? டேக் எ பெல்டி ஹேண்ட் ஆஃப் மீ. டேய் டேய் கவர் உன்னை அன்னைக்கே தீர்த்திருக்கணும்டா, மிஸ் ஆயிடுச்சு. என்ன சத்யா உங்களுக்கு? என்ன சத்யா, எதுக்கா இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? என்னவோ தெரியல பூஜா, தப்பு பண்றவங்க பார்த்தாலே என்னால சும்மா இருக்க முடியாது. இனி நீ மட்டும் வரலன்னா நடக்கிறது வேற. இதெல்லாம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. பிரச்சனை எதுவா இருந்தாலும் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இனிமே இப்படி எல்லாம் எமோஷனல் ஆகாதீங்க. பூஜா! Oh God! பூஜா! சாரி பூஜா, நீ என்ன தப்பா நினைச்சிட்ட. இந்த கை தான் உன்னை தொட்டது. ஹலோ பூஜா, பூஜா, பூஜா. ஏமா போன் அடிக்கிறது எடுக்கூடாதா? நீங்க எடுங்க. எனக்காத்தான் இருக்கும். இந்த மினிஸ்டர் பேசுறாரோ, சென்ட்ரல் மினிஸ்டரோ, ஸ்டேட் மினிஸ்டரோ, சத்யராஜ் சார் பேசுறாரோ. ஹலோ குமாரசாமி ஐயர். அங்கிள் நான் சத்யா பேசுறேன். ஐயோ தம்பி, தம்பி சொல்லுங்க தம்பி. பூஜா கிட்ட பேசணும் அங்கிள். ஒரு நிமிஷம் இருக்கு தம்பி. அம்மா சத்யா தம்பி பேசுறாரு. நான் இல்லைன்னு சொல்லுங்கப்பா. ஐயோ பொய்யா, நான் லைஃப்ல பேசுனதே இல்லம்மா. போன வேணுங்கப்பா. தம்பி பூஜா வந்துங்க தம்பி, பாத்ரூம்ல படுத்துக்கிட்டு இல்ல இத குளிச்சுக்கிட்டு இல்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கு தம்பி. நான் வந்தோன்னு பேச சொல்லுங்க தம்பி. சரிங்க தம்பி. வேண்டாம் பூஜா வேண்டாம், என்கிட்ட பேசாத மட்டும் இருந்துடாது. என்னால் தாய்க்க முடியாது. காதல் நல்லா டெவலப் ஆகிற நேரத்துல இப்படி கடிச்சுக்கிறாங்களே. ஊடலா இருக்குமோ? ஊடலே உரசி பத்தி கருகிருச்சுன்னா ஐயோ நம்ம கனவு சேர்ந்தல கருகி போயிரும். ஒண்ணு சேர்த்தனுமே, என்ன பண்ணலாம்? 4 தமிழ் சினிமா பாப்போம். கானம் பாடும் வானம் பாடி ஏன் இப்படி வாய்மூடி இருக்கிறது? சிரிக்க சிரிக்க பேசும் உங்கள் செம்பவள வாய்ப்பு தடை விதித்தது யாரத்தான்? நான் இல்ல. அத்தான், வாடி கிடக்கும் உங்கள் மலர்முகத்தின் வாட்டத்தை போக்க நான் ஆடட்டுமா? ஐயே பேர் என்ன கேட்டா அதுக்கும் பாடுவாங்க போட்டுருக்கு. என்னது தொட்டதுக்கெல்லாம் பாட்டு பாடுறாங்க? ஐயோ இந்த ரேஞ்சில நம்ம பசங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு லவ் வர்றதுக்குள்ள நமக்கு சங்கூதிடுவாங்களே. கண்ணீர் வடிக்கிறாளே, டச்சிங் சீனா இருக்கும் போல் இருக்கே. கமலஹாசன் கதாநாயகி வர்றா. என்னது கேள சுவிட்சு போடுறா, ஆஃப் பண்றா, லைட்ட போடுறா, ஆஃப் பண்றா. மனச மாறிட்டான். அவன் லைட் அமுக்குறான், இவ ஆஃப் பண்றான். இவ அமுக்குறான், அவன் ஆஃப் பண்றான். கரண்ட் காதலுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் போல இருக்கே. என்னப்பா லைட் ஆஃப் ஆயிடுச்சு? அதுமா இருக்கிற கரண்ட பூரா கட்சிக்காரனுக்கு மகா நாட்டுக்கு சீரியல் பல்ப் போட்டு செலவு பண்ணி போறானுங்க. ஏழை ஜனங்க கரண்ட் இல்லாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது.
இதுக்கெல்லாம் மந்திரியா கூட முடியும். சுவிட்ச போடுமா, நான் சரி பாக்குறேன். போடுமா. என்னப்பா இப்ப எரியுது? ஆஃப் பண்ணு. நல்லா தான் இருந்தது, இன்னைக்கு என்னமோ திடீர்னு லூஸ் ஆயிருச்சு. ஆனா நான் கனெக்ஷன் கொடுக்காம விட மாட்டேன். நீ போடு. ஆஃப் பண்ணு. ஐயா கரண்டோட ஃபாஸ்டா இருக்கான். ஏன்பா அடிக்கடி ஆஃப் ஆச்சுன்னா பல்ப மாத்துங்க. எது இந்த பல்ப மாத்துறதா? இது எவ்வளவு காஸ்ட்லியான பல்பு. இதை எரிய வைக்கத்தாம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டேன். இப்ப கனெக்ஷன் கொடுத்தாச்சு, பிரைட்டா எரியும். மாமி. தம்பி, அம்மாவை அழகா தமிழ்ல கூப்பிடுறது போட்டு அது என்ன மம்மி மம்மின்ட்டு. எனக்கு அம்மி அம்மின்னு சட்னி அரைக்கிற மாதிரியே காதல் உலக. சுமார் அங்கிள். தம்பி என்னை அங்கிள் கூப்பிடாதீங்க, மாமான்னு கூப்பிடுங்க தம்பி. என்ன குமார் சுவாமி ஷார்ட் எல்லாம் போடுறீங்க? தம்பி தானே படிவாரமா மாட்டி அது ஒண்ணும் இல்ல மம்மி, அப்பா காலத்துல பால பொறுக்கி போட்டுட்டு இருந்தேன்னு வருத்தப்பட்டாரு. அதனால கையில பேட் கொடுத்து ப்ரோமோட் பண்ணிருக்கேன். முந்தி கையில பொறுக்கிட்டு இருந்தானுங்க, இப்ப மட்டையில பொறுக்கி போறேனுங்க. சத்யா, நாளைக்கு ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கு நீதான் போற. வாட் மம்மி, சம்பந்தம் இல்லாத வேலை என்ன சொல்றீங்க? இதான் நீங்க தப்பு பண்றீங்க. எஸ்டேட்ல என்ன விளையுது, எப்படி விளையுது, எவ்வளவு கூலி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? குமார் சுவாமி, மம்மி ஐயோ மன்னிச்சுங்கம்மா, பழக்க தோசையில நீங்க பையன் நாளைக்கு கிடைச்சா சத்யாவை கூட்டிட்டு போய் நம்ம எஸ்டேட் எல்லாத்தையும் காட்டிட்டு நம்ம ஸ்டாஃப்க்கு இன்ட்ரோடியூஸ் என்கிட்ட பண்ணுவீங்க. ஒப்படைச்சிட்டீங்களா? நீ கவலையை விடுங்க, எல்லா இடத்தையும் கொண்டு சுத்தி காட்டிடுறேன். அங்கிள் வந்துட்டான். அங்கிள் அங்கிள். ஹாய் சத்யா. ஹாய் பூஜா. அப்பா பாத்தியா? வெளிதானே இருந்தாரு. இல்லையே. நான் எங்க அங்கிள் இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? அப்பா என்னாச்சு? என்னாச்சு? காய்ச்சல்மா. 420. 420 சீட்டிங் இப்ப கேட்டாச்சு. நல்லதானே இருந்தீங்க. இல்லப்பா 120. 120 பீடா போட்டீங்களா? அப்பா நீங்க பீடா கூட போடுறீங்களா? வாங்க டாக்டர் கிட்ட போலாம். இல்லம்மா, வாங்க. வாங்க. இல்ல, இந்த காய்ச்சலுக்கு டாக்டரே கிடையாதுமா. வாங்க, கஷ்டமா தான் இருக்கு. நான் எஸ்டேட்டுக்கு போலாம். எஸ்டேட்டுக்கா? வாங்க தம்பி. உடம்பு சரியில்லை ஐயோ, சொல்றீங்க, அமுக்காதீங்க முதல்ல என்னைய. rest எடுங்க. நான் போகாம வேலை இருக்க மாட்டேன். ஐயோ முடியாது. 25 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் லீவ் போட்டதில்ல. என் பேர் அப்படி ஸ்டடியா காப்பாத்திட்டு இருக்கேன். ஐயோ என்ன இப்படி ஆடுது? இந்த குமாரசாமி இல்லைன்னா இந்த எஸ்டேட்ல வேலை நடக்குமா நடக்காதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த காய்ச்சலே வந்திருக்குது. ஆனா நான் விடுவேனா? நீங்க வேணா பூஜாவை கூட்டு போறீங்களா? அப்பா நான் எப்படி போய் இவர் கூட போறது? சரி விடுமா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நானே போறேன். என்ன போனா காய்ச்சல் ஜன்னி ஆகும், ஜன்னி வந்து உயிர் போகும். உயிரா முக்கியம். வேணாங்க, நீங்க rest எடுங்க. ஓகேப்பா. ஓகே ஓகே நான் போறேன். சரியா? சரிம்மா, ஆனா நான் என்னத்த சுத்தி நீ காட்டுறது? சும்மா கூட போமா. மத்ததெல்லாம் தம்பியை பாத்துக்குவாரு. ஃபாரின் ரிட்டர்ன் இல்லையா? ஓகே. பூஜா, நீ என் கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் பூஜா, அங்கிள் கம்பல் பண்ணி அமிச்சிட்டாருன்னு வருத்தப்படுறியா? அப்படி இல்ல. ஏன் சிரிக்கிற? நான் வந்து உங்க எஸ்டேட் உங்களுக்கே சுத்தி காட்டுறேன்னு அது நினைச்சுதான் சிரிச்சேன். என்ன ஏன் நிறுத்திட்டீங்க? வண்டியில ஏதோ ப்ராப்ளம். என்னன்னு பாக்குறேன். வாட்டர் பாயா இருக்கு. ரேடியேட்டர் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. ரெண்டு ஆப்பாயில் 2 ஆம்லெட் மாஸ்டர் ஜல்தியா போடு. ஹலோ, இந்த கேன்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். ரேடியேட்டர் ஹீட்டா இருக்கு. ஆமா, எடுத்துட்டு வரேன் சார். தேங்க்யூ சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? 2 கூல் ட்ரிங்க் கொடுங்க. சரி சார். வாங்க 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 வாங்க. வணக்கமுங்க ஐயா. என்ன அடையாளம் தெரியுதுங்களா? தெரியலீங்களா? இந்தாங்க குடிங்க. குடிக்க மாட்டீங்களா? ஏய் கந்தசாமி, முனுசாமி, இங்க வாங்கடா. சொல்லுங்க, இவர் யாருன்னு தெரியுதா? தெரியல. ஏய், அன்னைக்கு வாலாங்குளத்துல விருந்து படைச்சு வெத்தலைப்பா கொடுத்து அனுப்பிச்சாரு சொன்னேன்ல. ஆமா, இவர் தான்டா அவரு. நம்ம ஊருக்கு வந்திருக்காருல்ல. வடபாயத்தோட விருந்து கொடுத்து அனுப்பிச்சிருவோம். கொடுத்து அனுப்பிச்சிடுவோம்.
கையில போட்டு வயல பிடிச்ச பெரிய ரவுடியா? 4 பேர் சேர்ந்தீங்கன்னா உடனே வீரா பண்றோமா? யாரும் அடிப்பீங்க உதப்பீங்க. உங்களுக்கு மிருகத்தை என்ன வித்தியாசம்? புரிய நீங்க சும்மா விழுகாது.